ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வச்சு சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 100 கிராம் சுண்டைக்காய் வந்து கத்தியால் வந்து கட் பண்ணி மோரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக வந்து பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், மஞ்சள் தூளெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூடவே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. தக்காளி வெங்காயம் வந்து நல்லபடியாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை வந்து மோரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சுண்டைக்காயை மட்டும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம அதை வந்து வதங்க விடணும். சுண்டைக்காய் வந்து வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுண்டைக்காய் வந்து இடிக்கும் போது மோரில் போட்டு வச்சா மட்டும்தான் சுண்டைக்காய் வந்து கருக்காமல் இருக்கும், டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுண்டைக்காய் குழம்பு செய்யும் போது சுண்டைக்காய் வந்து பிஃபோராகவே இடித்து மோரில் வந்து ஊற வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஃபைனலாக குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. ஸோ இந்த இறக்குற ஸ்டேஜில் நான் வந்து வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.